வணக்கம், வாழ்க வளமுடன். ஆத்யா ஆர்கானிக் ஃபார்ம் ராம்பாக்கம். நலக்கா பார்த்த சாரதி. இன்றைக்கி மா இஞ்சி தாள் அறுத்து விடுறோம். இதுதான் இஞ்சி நல்லா வளர்ந்து தானாகவே சாஞ்சிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அது தானாக சாஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு 1/2 ஃபுட் விட்டு கட் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் ஒரு 10 to 15 days விட்டுட்டு கிழங்கு இன்னும் நல்ல பெருசாக மெச்சூர் ஆகும். அப்புறம் நல்ல மண்வெட்டியோ கடப்பாறையோ வச்சு அதை நோண்டி எடுத்துருவோம். மேங்கோ ஜிஞ்சர் நம்ம ஊறுக்கா பண்ண முடியும். ஈவன் நம்ம மற்ற காய் மாதிரி புளிக்குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கு. மண் நல்ல பொலன்னு இருக்குது. இந்த தடவை நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் ஆரம்பித்து இப்போ 4 years ஆகிடுச்சு. பெரிய சேஞ்சஸ் பார்க்க முடியுது. மண்ணோட குவாலிட்டியில் நல்ல பொலன்னு ஆயிடுச்சு மண். இது நம்ம வாழை மற்ற பழப்பயிர்களுக்கு நடுவில் தான் மேட்டுப்பாத்தி போட்டு ஊடு பயிராக வச்சுருந்தோம். இப்போது இங்கே கட் பண்ணி விட்டுருக்காங்க. இதை கட் பண்ணி விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், அழகாக மேலேயே தெரியுது. மேங்கோ ஜிஞ்சர் சூப்பராக வந்திருக்கு. நல்ல பெரிய பெரிய கிழங்காகவே வந்திருக்கு மேங்கோ ஜிஞ்சர். இப்படி தான் கட் பண்ணி விட்டுருவோம். அப்புறமா தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.